ஹலோ கைஸ், என்னோட பேர் நாகரத்னா. நான் கம்பெனியில் ஒன் ஆஃப் த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரீ டைமில் ஒர்க் ஃப்ரம் ஆப்பர்ச்சுனிட்டியை தேடிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு கிடைச்ச ஒரு ஒர்க் ஃப்ரம் ஆப்பர்ச்சுனிட்டியை இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஜஸ்ட் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் போதுங்க, வீட்டிலே இருந்து சம்பாதிக்கலாம். ஒரு அருமையான வாய்ப்பு, அந்த வாய்ப்பை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த பார்ட் டைம் ஜாப் எடுத்ததுனால தான் என்னோட லைஃப் ஸ்டைல் மாறி இருக்கு. உங்களோட லைஃப் ஸ்டைல் மாறணுன்னா ஒரு 10 மினிட்ஸ் இந்த இடத்துல கவனிச்சா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த புரிதலை கொடுத்துருவேன். ஸோ ஜஸ்ட் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன். இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னா காசெல்லாம் கிடையாதுங்க. பொருளை கொடுத்து பொருளை வாங்கிட்டு இருந்தாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பண்டமாற்ற முறைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி செகண்ட் ஜென்ரேஷனில் சந்தைகள் வந்துச்சு. சந்தைகளை போய் பொருள் வாங்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி மூணாவது ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா கடைகள்னு சொல்லி கடையில் போய் பொருளை வாங்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்றைக்கி ஃபோர்த்து ஜென்ரேஷன் எல்லாருமே டிமார்க்கெட் சூப்பர் மார்க்கெட்டுன்னு சொல்லி ஓடி ஓடி பொருளை வாங்கிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டம் நம்ம பசங்களோட காலகட்டம். ஸோ ஃபிஃப்த்து ஜென்ரேஷன் எல்லாமே ஆன்லைன் தாங்க. ஒரு சாப்பாடு வேணுன்னா ஸ்விக்கி ஜொமோட்டோன்னு போயிட்டுருக்கும், ட்ரெஸ் வேணுன்னா ஃப்ளிப்கார்ட் அமேசான்னு போயிட்டுருக்கும். அதே மாதிரி ஒரு அமௌண்ட் ஆன் பண்ணுன்னா ஃபோன்பே ஜிபேன்னு சொல்லி போயிட்டுருக்கும். அப்போ ஃபிஃப்த்து ஜென்ரேஷன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு நான் சொல்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்தாவே உலகத்தையே சுற்றி வரலாங்க. இன்றைக்கி ஃப்ளைட் டிக்கெட்டு, பஸ் டிக்கெட்டு, சாப்பாடு, ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு உட்காந்த இடத்துல ஆர்டர் பண்ணிகிட்ருக்கோம். இதுதாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அப்போ இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய ஒரு ஆஃப்லைன் அண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டம் ஃப்ளிப்கார்ட், அமேசான், மீஷோ, மித்ரான்னு சொல்லி ஒரு ட்ரெஸ்ஸஸை பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபாரின் கம்பெனிங்க அவங்க கிரியேட் பண்ணி 30 வருடங்கள் ஆயிருக்கு. ஆனால் இதே மாதிரி நம்ம இந்தியாவில் ஒரு ஆப் இருக்குங்க. அந்த ஆப்பை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ அந்த ஆப் பேர் பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் இந்தியா. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ கம்பெனி பேர் access.com ஸ்டோர் பிரைவேட் லிமிடெட். இது எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜூலை 27, 2018 ஸ்டார்ட் அப் பண்ணாங்க. மெயின் பிரான்ச் ஆஃபீஸ் சென்னை குரோம்பேட்டில் இருக்குங்க. ஸோ இப்போ என்னோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளிப்கார்ட், அமேசான் மாதிரி நம்ம இந்தியாவில் ஒரு ஆப் இருக்குங்க. அது ஆக்சஸ் இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு 2 நபர்களுக்கு நான் விளம்பரம் பண்ணுறது தான் வேலை, மற்றபடி எதுவுமே கிடையாது. நம்ம கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப் இருக்குங்க. www.accessindia.com சொல்லி ப்ளே ஸ்டோரில் டைப் பண்ண ஆப் வரும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். இவங்களோட கான்செப்ட் என்னென்னா, இந்தியாவில் ஃபாஸ்டஸ்ட் ஏர்னிங் அண்டு ஷாப்பிங் ஆப்பை நம்பர் 1 இந்தியாவில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு 7 வருடங்களாக மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் சூப்பராக போயிட்டுருக்குங்க. ஸோ அந்த ஆப்பு ஆரம்பித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, செந்தில்குமார் மேனேஜிங் டைரக்டர், பாபு சிவா. இவங்க நிறைய நெட்வொர்க்கெல்லாம் பண்ணி ஒரு 25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து ஏன் நம்ம வெளிநாட்டு ஆப்பை ப்ரொமோட் பண்ணுறோம், நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆப்பை நம்ம ஏன் ப்ரொமோட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸோ இவங்க ஸ்டார்ட் அப் பண்ணாங்க. இன்றைக்கி ஃபவுண்டர் டைரக்டர்ஸ் 12 பேர், விபிஸ் 41, சிடிஸ் 400 அண்ட் இடிஸ் 1000 மெம்பர்ஸை மூவ் பண்ணிகிட்ருக்கோம். நான் கம்பெனியில் ஒரு சிடியாக இருக்கிறத பெருமையாக சொல்லிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இது லீகலாக மூவ் ஆகிட்டுருக்கா, நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. லீகலாக தான் மூவ் ஆகிட்டுருக்குங்க. அதுக்கான சர்டிஃபிகேட் இருக்குது, இன்கார்பரேஷன் சர்டிஃபிகேட், இந்த இடத்துல இருக்கக்கூடிய பொருள் தரமாக இருக்குன்றதுக்கான ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் இருக்குது. ஸோ மந்த்லி இந்த கம்பெனியை ஜிஎஸ்டி பே பண்ணுறாங்க. அது கூட நீங்கள் பண்ண தேவை கிடையாதுங்க. அப்போது இந்த இடத்துல ஸோ ப்ளே ஸ்டோரில் நீங்கள் டவுன்லோட் பண்ண ஆப் இருக்கும், டெலிவரி டீம் இருக்குது, சாஃப்ட்வேர் டீம் இருக்குது, ஹெட் ஆஃபீஸ் இருக்குது, வேர் ஹவுஸ் இருக்குங்க. ஸோ நம்ம ஆப்பில் என்ன பொருட்கள் இருக்குன்னு பார்த்துலாம். அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் யூஸ் பண்ணுற ஸோ பக்கத்து கடையில் வாங்கக்கூடிய சக்தி மசாலா, ஆச்சி மசாலா, சிந்தா, லைபாய், கோல்கேட்னு சொல்லி இந்த இடத்துல சேம் பொருள் தாங்க. இந்த இடத்துல பிராண்டட் இருக்குது, நான் பிராண்டட் இருக்குது. ஸோ நீங்கள் எது வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மென்ஸுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் இருக்குங்க. ஃபேண்ட் ஷர்ட்லேருந்து இருக்குது, லேடிஸ் தேவையான சாரீ சுடிதார் இருக்குது, நம்ம கிட்ஸுக்கு தேவையான ஸோ ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, ஸ்டேஷனரி திங்ஸ் இருக்குது, கிச்சன் அப்ளைன்சஸ், மிக்ஸி, கிரைண்டர் எல்லாமே இருக்குங்க. ஸோ அன்றாட வாழ்க்கையில் இதெல்லாம் யூஸ் பண்ணுற பொருள் தானே, எங்கேயோ வாங்கிட்டு தான் இருக்கும். ஜஸ்ட் கடையை மாற்றி இங்கே வாங்குறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு சொல்லி பார்த்துலாம். இந்த இடத்துல என்னோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளிப்கார்ட், அமேசான் மாதிரி என்னோட இந்தியாவில் ஒரு ஆப் இருக்குங்க. அது ஆக்சஸ் இந்தியான்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு 2 பீப்புளுக்கு நான் ப்ரொமோட் பண்ணுறேன். இது ப்ரொமோட் பண்ணுன்னா நான் என்ன பண்ணுன்னா, என்னோடய கம்பெனியில் மெம்பரை ஜாயின் பண்ணும். அப்போ மெம்பரை ஜாயின் பண்ணால் நீங்கள் ஏதாவது காசு கட்டணுமான்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குங்க. காசு கட்ட தேவையில்லை. ஒன்லி ஒன் டைம் ஒரு முறை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வாங்க. எங்கேயோ வாங்குகிற மளிகை பொருளை ஏன் கடையில் வாங்கினா நீங்கள் மெம்பர்ஷிப் ஆயிடுவீங்க. எங்கேயோ வாங்கக்கூடிய நாப்கினை ஏன் கடையில் வாங்கினா நீங்கள் மெம்பர்ஷிப் ஆயிடுவீங்க. பணம் காசு கட்ட தேவையில்லை. ஏன் கம்பெனியில் மெம்பர்ஷிப்பை ஜாயின் பண்ணுன்னா ஒரு 9 பேக்கேஜஸ் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு பேக்கேஜை ஒரு முறை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு உள்ளே வர போகிறீங்க. அதில் ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் மளிகை பொருள் பேக்கேஜ், அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணக்கூடிய மளிகை பொருளுங்க.
எங்கேயோ பக்கத்து கடையில் வாங்கிட்டு தான் இருக்கோம் இல்லையா? ஜஸ்ட் கடையை மாற்றி இன்றைக்கி என் கம்பெனியில் ரூ. 6,500 கொடுத்து நீங்கள் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணிங்கன்னா ரூ. 6,300 பொருள் கொடுத்துருவாங்க, ரூ. 2,000 கூப்பனும் கொடுத்துருவாங்க. நம்ம கட்டினது ரூ. 6,500 சேம் அது வந்து அப்படியே திருப்பி கிடைச்சிச்சு. அதுவும் இல்லாமல் ஸோ ரூ. 4,100 மளிகை பொருள் கொடுத்துருவாங்க, நாப்கின் வந்து ஒரு 4 கொடுத்துருவாங்க ரூ. 1,000, ஃபுட் பேட்ச் ரூ. 1,200, டிஸ்கவுண்ட் கூப்பன் ரூ. 2,000 கொடுத்துருவாங்க. நாம் பே பண்ணது ரூ. 6,500, பட் பெனிஃபிஷியல் ரூ. 8,300 உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்து என் கம்பெனியில் நீங்கள் மெம்பரை ஜாயின் பண்ணுறீங்க. எனக்கு மளிகை பொருள் வேண்டான்னு சொன்னால் லேடிஸ்க்கு இன்றைக்கி யூஸ்ஃபுல்லான ஒரு நாப்கினை சொல்கிறாங்க. வெளியில் நீங்கள் குறைவான ரேட்டுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஒரு நாளைக்கு. ஸோ ஒரு 4 பேண்ட் வந்து மாற்றணும், பட் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை யாருமே மாற்ற மாட்டேன்றோம். ஸோ அதனால தான் கர்ப்பப்பை ப்ராப்ளம், நீர்க்கட்டி, கேன்சருக்கு வந்து லேடிஸ் நிறைய பேர் பாதிச்சுட்டு இருக்கீங்க. இது ஜெஸ்லிப் நாப்கினுங்க. ஒரு பேக்கெட் ரூ. 250. நீங்கள் ரூ. 4,700 கொடுத்து மெம்பர்ஷிப் ஆனால் 18 பேக்கெட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ கிட்டத்தட்ட 3.5 வருஷம் யூஸ் பண்ணலாம். ஸோ அது இல்லாமல் கூப்பன் ரூ. 2,000 கொடுத்துருவாங்க. 6,500 ஹெல்த்துக்கு பெனிஃபிஷியலான ஒரு ப்ராடக்ட்டோட நீங்கள் உள்ளே வர போகிறீங்க. இதுவும் வேண்டாம் சிஸ்டர், என்ன ஸ்பைரல் கேப்சூலுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சுருள் பாய்ச்ச கடலில் கிடைக்கும். இது வந்து ஒரு உணவு வகைங்க. சாப்பிடும்போது நம்மளுக்கு மத்தியானம் லஞ்சுக்கு பொரியல் இல்லைன்னா ஸோ அதுக்கு ஈக்குவலான அயன் வந்து கொடுக்கக்கூடிய ஸோ ஒரு சத்துள்ள ஒரு கேப்சூலுங்க. ஸோ 120 கேப்சூல் இருக்கும். ஸோ இது வாங்கிட்டு நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 பாட்டில் உங்களுக்கு கொடுப்பாங்க. நாப்கினும் கொடுத்துருவாங்க, டிஸ்கவுண்ட் கூப்பனும் கொடுத்துருவாங்க. கிட்டத்தட்ட நீங்கள் பே பண்ணது 5,000 6,800 உங்களுக்கு சூப்பரான ப்ராடக்ட்டோட உள்ள வர போகிறீங்க. இது வேண்டாம் ட்ராலிங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை டூர் இந்த மாதிரிலாம் போகிறீங்கன்னா வெளியில் போய் வாங்க தான் செய்கிறோம். ஜஸ்ட் இங்கே வாங்கினீங்கன்னா 6,200 ஒரு பிக் ட்ராலி கொடுப்பாங்க. டிஸ்கவுண்ட் கூப்பனு 2,000 கொடுப்பாங்க. பெனிஃபிட் 8,000 உள்ள வர போகிறீங்க. இது வேண்டாண்ணா, இன்றைக்கி இருக்கக்கூடிய பழைய மிக்சியை தூக்கி போட்டு புதிய மிக்சியை வாங்க போகிறீங்க. ஸோ ஒரு 6,200 உள்ளே கட்டி வந்தீங்கன்னா ஒரு மிக்சி, ஃபுட் பேட்ச்னு ஒன்று கொடுப்பாங்க. டிஸ்கவுண்ட் கூப்பன் 3,000 கொடுத்துருவாங்க. 8,000. இந்த ஃபுட் பேட்சோட பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம கையில் பாக்டீரியாஸ் இருந்தால் ஹேண்ட் வாஷ் பண்ணிடுறீங்க, காலில் பாக்டீரியாஸ் இருந்தால் ஸோ காலை வாஷ் பண்ணிடுங்க. அப்போ நம்ம உடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியா ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு ஃபுட் பேட்ச். ஸோ இது நைட்டில் நம்ம பாதத்தை வாஷ் பண்ணி சின்ன பேண்டேஜ் மாதிரி பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி நீங்கள் படுத்துட்டு மார்னிங் ரிமூவ் பண்ணிங்கன்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸை நீங்கள் கண்குள்ளே பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்சுங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய வாட்ச் செல் போட்டு தான் நீங்கள் ஓடி இருக்கிறத பார்த்துருப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்ம் ஓகேங்களா, நம்மளோட இதய துடிப்புனால ஓடக்கூடிய ஒரு சூப்பரான வாட்சுங்க. 6,100 கொடுத்து உள்ளே வந்தீங்கன்னா ஜென்ஸுக்கு ஒன்று லேடிஸ்க்கு ஒன்று ஏதாவது ஒரே பீஸ் தான் கிடைக்குங்க. வாட்சை வாங்கிட்டு நீங்கள் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணலாம். இது வேண்டாம்னா ட்ரெஸ்ஸுங்க. 4,850 எங்கேயோ வாங்க தான் செய்கிறோம். இங்கே வாங்குறது மூலியமாக என் கம்பெனியில் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணிடுங்க. நீங்கள் கட்டுற காசுக்கு பொருள் வந்துருச்சுங்க. லாஸ் ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக கிடையாதுங்க. அதே மாதிரி மென்ஸுக்கு தேவையான ஸோ ஒரு ஹெல்த் மிக்ஸு கொடுத்துருக்காங்க. ஸோ மயூரா மென்ஸ் ஹெல்த் மிக்ஸு கிட்டத்தட்ட 400 கிராமில் 3 பாட்டில் தருவாங்க. ஸோ இது பாதாம், பிஸ்தா, முந்திரின்னு சொல்லிட்டு ஜென்ஸுக்கு முழுக்க அவங்க ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டை கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் லேடிஸ்க்கு யூஸ்ஃபுல்லான பஞ்சகல்பா ஹெர்பல் பாத் பவுடர். இன்றைக்கி சோப்பெல்லாம் போட்டு நார்மலாக நிறைய இஷ்யூஸ் வந்துட்டுருக்கு. இன்றைக்கி மஞ்சளோட கூடிய ஒரு பேக் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 3,000 கூப்பனும் கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு 9 பேக்கேஜில் ஒரு பேக்கேஜ் ஒரு முறை வாங்கிட்டு நீங்கள் உள்ளே வர போகிறீங்க. வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா லைஃப்பில் ஒரு முறை இதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர போகிறீங்க. லைஃப் லாங் மெம்பர்ஷிப் ஐடி கொடுத்துருவாங்க, பாஸ்வேர்ட் கொடுத்துருவாங்க, லாட் ஆஃப் டிஸ்கவுண்ட் கொடுத்துருவாங்க, பாசிவ் இன்கம் கொடுத்துருவாங்க, ஃப்ரீ டெலிவரியும் கொடுத்துருவாங்க. வீட்டுக்கு நீங்கள் வாங்கக்கூடிய பொருளை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஃப்ரீ ட்ரைனிங் கொடுப்பாங்க. ரெனிவலும் கிடையாதுங்க. மாதம் வாங்கணும், விற்கணும், சேல் பண்ணணும் எந்த கட்டாயமே கிடையாது. ஒரு முறை உள்ளே வாங்கிட்டு வர போகிறீங்க. லைஃப் லாங் மெம்பர்ஷிப் ஐடி. நீங்களும் இருக்கிற வரையும் குறைவான ரேட்டுக்கு வாங்கிக்கலாம். உங்கள் பசங்க, உங்கள் பேரன் பேத்தின்னு சொல்லி 3 தலைமுறைக்கு இது கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சக்தி மசாலா பக்கத்து கடையில் போய் வாங்கினா எம்ஆர்பி ரேட் 50 ரூபான்னா என்னோட ஆப்பில் 40 ரூபா. அப்போ 10 ரூபாய் சேவிங்கா? ஒரு 5,000 மளிகை பொருள் நீங்கள் வெளியில் போய் வாங்கினா 5,000 தான். அதுவே என்னோட ஆப்பில் வாங்கினா 4,000. அப்போ 1,000 சேவிங்க. மாதத்துக்கு 1,000 வருஷத்துக்கு 12,000 இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ண போகிறீங்க. ஸோ கண்டிப்பாக இது எங்கேயோ வாங்க போகிறீங்க. இங்கே மெம்பர்ஷிப் ஆகி வாங்கினா உங்கள் குடும்பத்துக்கு பெனிஃபிஷியலாக இல்லைங்களா? இந்த பெனிஃபிஷியலை தான் ஒரு 2 நபர்களுக்கு கொடுக்கறது மூலியமாக உங்களுக்கு வருமானம் கிடைக்குங்க. ஸோ 5 வகையான வருமானம் கிடைக்கிது. அதில் ஃபர்ஸ்ட் டைரக்ட் ரெஃபரல் இன்கம்ங்க. இன்றைக்கி நாகரத்ன நாப்கின் வாங்கிட்டு உள்ளே வந்தாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி, என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை பற்றி நான் என்ன பண்ணலாம், விளம்பரம் படுத்தலான்னு சொல்லி என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. ஸோ என் கம்பெனி 2 பேருக்கு நீ விளம்பரப்படுத்துறதுனால ஒரு நபர்களுக்கு 300 ரூபான்னு சொல்லிட்டு லெஃப்ட்டு ரைட்டு 300 சேர்த்து எனக்கு 600 ரூபா
வருமானம் கொடுத்தாங்க. என்னோட வேலை இவ்வளோதாங்க. எங்களது பைனரி கான்செப்ட் 2 பேரை தான் சேர்த்த முடியும். ஸோ அப்போது என்னோட ஃப்ரெண்டு என்னை நம்பி வந்தாங்க. அவங்களுக்கு நான் வந்து இந்த பிஸ்னஸை புரிய வச்சேன். என் ஃப்ரெண்டு 2 பேரை கொடுத்தாங்க. என் ஃப்ரெண்டுக்கு ₹600. என்னோட சிஸ்டர் 2 பேர் கொடுத்தாங்க. என் சிஸ்டருக்கு ₹600. ஆட்டோமேட்டிக்காக என்னோட கம்பெனி ஸோ எனக்கு என் சிஸ்டர் சம்பாதிச்ச ₹600 என் பிரதர் சம்பாதிச்ச ₹600 சேர்த்து எனக்கு ₹1200 வருமானம் கொடுத்தாங்க. அப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஸோ என்னோட சிஸ்டர் 2 பேர், அவங்க சிஸ்டர் 2 பேருன்னு சொல்லிட்டு லெஃப்ட்டில் ஒரு 10 பேர், ரைட்டில் ஒரு 10 பேர் வரும்போது என்னோட வருமானம் ஒரு ஐடிக்கு 60 PVன்னு கொடுப்பாங்க, ₹600 பாயிண்ட் வேல்யூ. அப்போ லெஃப்ட்டில் ஒரு 10, ரைட்டில் ஒரு 10 பேர் மேட்ச் பண்ணி எனக்கு ₹6000. என்னோட சிஸ்டருக்கும் இன்கம் தான், என்னோட பிரதருக்கும் இன்கம் தான். இந்த மாதிரி நம்பி வர்றவங்கள சம்பாதிக்க வச்சு நானும் சூப்பராக சம்பாதிச்சிட்ருக்கேன். அதே மாதிரி என்னோட கம்பெனியில் கேரி ஃபார்வர்ட் சிஸ்டம் இருக்குங்க. ஒன்றுமே கிடையாது. என்னோட சிஸ்டர் சூப்பராக ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு 30 நபர்களை கொண்டு வந்துட்டாங்க. என்னோட பிரதர் கொஞ்சம் லேட்டாக ப்ராசஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 பேரை கொண்டு வந்துட்டாங்க. அப்போ 10 எனக்கு பேர் மேட்ச் பண்ணி ஸோ 20 எனக்கு பேர் மேட்ச் பண்ணி ₹12,000 இன்கம் கிடச்சிருச்சு. மீதி 10 வேஸ்ட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக கிடையாது. அந்த 10 பேரோட 600 PV எனக்கு அப்படி கேரி ஃபார்வர்டாக இருக்கும். நான் நெக்ஸ்ட் வீக் ஒர்க் பண்ணி கூட ஸோ அந்த இன்கம்மை நான் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த பெனிஃபிஷியலுக்காக தான் நான் பார்ட் டைமை எடுத்து உள்ளே வந்தேன். நிறைய அச்சீவ்மெண்ட்ஸோடு இந்த இடத்துல நான் மூவ் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஸோ ரெஃபரல் இன்கமும் இருக்குது. அது வேண்டான்னா ஸோ ரீபர்ச்சேசிங் இன்கம் இருக்கா. இது என்ன இன்கம்னா ஜஸ்ட் நான் யாருக்குமே இது சொல்ல மாட்டேன் சிஸ்டர். நான் என் குடும்பத்துக்கு இந்த பெனிஃபிட்டை எடுத்துக்கிறேன் அப்படின்னா என்னோட பேரில் 3 ஐடி போட்டு ஸோ லெஃப்ட்டில் நான் ஒரு ₹500 மளிகை பொருள் வாங்குகிறேன், ரைட்டில் ஒரு ₹500 மளிகை பொருள் வாங்கினா ஸோ எனக்கு 1 PV மேட்ச் பண்ணி ₹10 கமிஷன் வரும். அப்போ நான் லைஃப் லாங் இந்த இடத்துல மளிகை பொருள் வாங்கினேன்னு நினச்சிக்கோங்களேன், எனக்கு எவ்வளோ கமிஷன் வரும்னு யோசிச்சு பாருங்கள். இது டிமார்க்கெட்டில் கொடுக்குறாங்களா, சூப்பர் மார்க்கெட்டில் கொடுக்குறாங்களா? எங்கேயுமே கொடுக்கல. பட் என் கம்பெனி எனக்கு கொடுக்குதுன்றதுனால இந்த இடத்துல ஜாயின் பண்ணியிருக்கேன். நான் கஷ்டப்பட்டு ஒரு 10 என் குடும்பத்தில் இருக்கக்கூட அண்ணா, தங்கச்சி, தம்பியை கொண்டு வந்து அவங்கள இங்கே மளிகை பொருள் வாங்க வைக்கிறது மூலியமாகவே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ மாதத்துக்கு ஒரு முறை ரீபர்ச்சேசிங் இன்கம்ன்றது கிடைக்கும். ஒரு 100 பேர் வந்துட்டாங்கன்னு நினச்சிக்கோங்களேன், அவங்க வீட்டுக்கு ₹500 வாங்குறாங்க, எனக்கு ₹1000. ஒரு 10,000 பேர் வந்து என் கீழே ஒரு ₹500 வாங்கினாங்கன்னா எனக்கு ₹25,000. ஸோ இந்த மாதிரி ரீபர்ச்சேசிங் இன்கம்ன்றது என் கம்பெனியில் கிடைக்குது. ஸோ அதனால தான் நான் இந்த இடத்துல அப்ளிகேஷன் ஃபார்ம் இருந்துச்சு, உடனடியாக ஃபில் பண்ணி ஒரு மெம்பர்ஷிப் ஐடியை ஜாயின் பண்ணிட்டு இன்றைக்கி பெஸ்ட்டாக நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி எனக்கு பிஸ்னஸ் புரிஞ்சதுனால தான் ஸோ இன்றைக்கி என்னோட ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி வச்சதுனால என்னோட டோட்டல் லைஃப் ஸ்டைல் மாறி இருக்கு. அந்த மாற்றங்களை இன்றைக்கி பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் இல்லாமல் என்னோட கம்பெனியில் விபிஸ் இருக்காங்க. இவங்க லைஃப் ஸ்டைல் இதே மாதிரி வந்ததுனால கிட்டத்தட்ட சுரேந்தர் சார் ஸோ இவர் BA முடிச்சுட்டு பார்ட் டைமாக இந்த ஜாப் எடுத்து பண்ணார். இன்றைக்கி வாரத்துக்கு ஒரு 4,80,000 வாரம் இன்கம்மாக தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு இருக்காரு. இவர் செல்வகுமார் சாருங்க. ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 2,50,000 தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ ஒரு 26 வயசில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் பெஸ்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்ததுனால அவரோட லைஃப் ஸ்டைல் மாதிரி இருக்குங்க. இப்போ சொன்ன மாதிரி நான் தான் நாகரத்னா. ஸோ கம்பெனியில் ஒன் ஆஃப் த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருக்கேன். ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சரை நான் ஒர்க் பண்ணும்போது இந்த கொரோனா செகண்ட் வேவ்ல தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சுங்க. இது எடுத்ததுனால ஒரு 42 மந்தில் ஒரு 45 lakh ஆன் பண்ணியிருக்கேன். நல்லா யோசிங்க, அன்னைக்கு நான் ஒரு 2 நபர்களை சேர்த்துனேன். 2 நாள் ஆச்சு, 4 8 ஆச்சு, 8 16 ஆச்சு. இன்றைக்கி 4000 பேர் என்னோட அண்டரில் இருக்காங்க. கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடுன்னு சொல்லி 4 ஸ்டேட்டில் நான் வீட்டில் இருந்தே இந்த பிஸ்னஸை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிக்காதீங்க. ஜஸ்ட் ஃப்ளிப்கார்ட், அமேசானில் எங்கேயோ வாங்கிட்டு தான் இருக்கும். கடையை மாற்ற ஆக்சஸ் இந்தியா ஆப்பில் நீங்கள் வாங்குறது மூலியமாக உங்கள் குடும்பத்துக்கு குறைவான ரேட்டுக்கு பொருளும் கிடைக்கிறது இல்லாமல் ஒரு இன்கமும் கிடைக்கிது. இந்த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாமல் ஸோ ஒவ்வொரு நபரும் ஸோ இந்த ஆப்பில் ஜாயின் பண்ணும். ஃபர்தர் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள், அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்குறேன். ஸோ பெஸ்ட்டாக மூவ் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் டீம் மெம்பர்ஸ்.